என்னோட விரதம் முடிய இன்னும் 10 நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் சிவா மாமாவோட என்ன வினோத், காலையிலே மூட் அவுட்ல இருக்க? என்னாச்சு? எல்லாம் உங்களாலதான். என்னாலயா? நான் என்ன பண்ணேன்? ஆமா, எப்ப நீங்க இந்த வீட்டுக்கு வந்தீங்களோ அப்பவே இந்த வீட்டுல இருக்கிற நிம்மதி எல்லாம் போச்சு. டேய், உனக்கு என்ன பைத்தியமா? பெரியவங்க கிட்ட இப்படி தான் மரியாதை இல்லாம பேசுறியா? விடுங்கக்கா. குழந்தை தானே, அவனுக்கு என்னக்கா தெரியும்? குழந்தைங்கள கண்ணாடி மாதிரி. நாம எப்படி நடந்துக்கிறோமோ திருப்பி அவங்க அப்படிதான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. நான் வரதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல அவன் ஜாலியா சுத்திட்டு இருந்திருக்கலாம். நான் வந்ததுனால டிஸ்டர்பா ஃபீல் பண்றான்னு என்னமோ. அந்த எரிச்சல் கூட அவனை எப்படி பேச வைக்கலாம் இல்லையா? இந்த விஷயத்த நீங்க பெருசா எடுத்துக்காதீங்கக்கா, விட்டுடுங்க. வினோத், I'm sorry டா. Very sorry. வினோத், இங்க பாரு. மீனா ஆண்டி அவங்கள நம்ம வீட்டுக்கு வரலப்பா. நாமளே தான் அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணி எங்க வீட்டுல தங்க வச்சிருக்கோம். அதான் ஏன்னு கேக்குறேன். உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. வினோத், அவங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருப்பாங்க. நீ ஏன் எதுக்கு நல்லா கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. அவங்க இங்க இருக்கிற வரைக்கும் நீ சமத்தா நடந்துக்கணும். உனக்கு என்ன வேணாலும் சரி என்கிட்ட கேளு, மம்மி உனக்கு வாங்கி தரேன். சரியா? சரியா? ஆமா, இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் லீவ் தானே? ஆமா. சரி, அப்படின்னா நீங்க இருக்க வேண்டாம். என்னோட கிளம்பி நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வா. ஹாஸ்பிட்டல் ஒர்க் முடிஞ்ச உடனே நாம 2 பேரும் ஷாப்பிங் போறோம். அங்க போனதும் உனக்கு ஸ்பைடர்மேன் Dress, அப்புறம் இந்த டெண்டுல்கர் ஜெல் பேனா இல்ல அது, வேற என்னென்னலாம் நீ கேக்குறியோ எல்லாம் நான் வாங்கி தரேன். ஓகே? சரி. அதை ஏன்டா அழுதுட்டே சொல்ற? நல்லா சிரிச்சிட்டு சொல்ல வேண்டியதானே? அடிச்சக்கப்புறம் சரினா எப்படி சிரிக்கிறது? அதான் நான் சாரி கேட்டேன்ல. சரி, நீ போய் ரெடியாக்கு போ. என்ன பூனா யோசிக்கிறேன்? என் புள்ளையும் மருமகளும் எவ்வளவு நல்லவங்களா இருந்திருக்காங்க. நான் தான் சொந்த அம்மான்னு தெரியாதப்ப கூட என் கூட எவ்வளவு அன்பா நடந்திருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் கடவுள் எந்த குறையும் கொடுக்க கூடாதம்மா. நல்ல வேளை, கோவத்துல மீனாக்கு உண்மை தெரியறதுக்கு நான் காரணமா இருக்க பார்த்தேன். யாரோ செஞ்ச தப்புக்கு நாம யாரையோ தண்டிக்கிறது பெரிய பாவமா. இதை எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியாமதான் இத்தனை நாளா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை, என் பேரன் சிவாவும்
பார்வதியும் உனக்கு புரிய வச்சுட்டாங்க. வாம்மா பாரு. வாமா. என்னத்த அப்படி பாக்குறீங்க? இவன் தான் உங்க பேரன் வினோத். என்ன வினோத் அப்படி பாக்குற? இவங்க உன்னோட பாட்டி. வீட்ல அம்மா இருக்காங்கல்ல, அதே மாதிரி இவங்க உன்னோட அப்பதான். அதாவது எங்க அப்பாவோட அம்மா. ஆமாண்டா கண்ணா. வினோத்தை ரத்தம் நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அத்தை, இன்னும் உங்க வாழ்க்கையில நிறைய சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க. சாதாரண மனுஷனையா நீங்க புள்ளைய பெற்றிருக்கீங்க? பிரபல மனோதத்துவ நிபுணர் டாக்டர் சிவாவை இல்ல பெற்றிருக்கீங்க. என்ன படிக்கிறேப்பா? நீங்க யாரும் தெரியலம்மா. இவங்க தான் உன்னோட பெரிய பாட்டி. அதாவது உங்களோட அம்மா. வாடி செல்லம், உட்காரு. நான் எந்த கிளாஸ் படிக்கிறேன்னு கேட்டீங்களே, நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அப்படியா? சரிங்க அத்தை, நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். உனக்கு அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா? 2 பேரையும் பிடிக்கும். ஓ, அப்படிங்களா? இந்த செல்லம் பிஸ்கெட் சாப்பிடு. நல்லா இருக்கா? சாப்பிடு. சாப்பிடு. என்னங்க எதை யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. வா பாரு, உட்காரு. இருக்கட்டும். காலையில என்ன ரொம்ப சீக்கிரமா கிளம்பிட்டீங்க போல இருக்கு. ஆமா பாரு, கோயிலுக்கு போகணும் போல இருந்துச்சு. அதான் குளிச்சுட்டு கோயில் கிளம்பிட்டேன். இன்ஃபேக்ட் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரிங்க, நான் என் ரூமுக்கு போயிட்டு அப்புறம் வரேன். பாரோ, ஏதோ சொல்ல வந்தேன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, நான் அப்புறமா சொல்றேன். பரவாயில்ல பாரோ, நீ என்ன சொல்ல வந்தியோ அது இப்பயே சொல்லிட்டு போயிடு. நீங்க இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வந்து நிம்மதியா இருக்கிறதா சொல்றீங்க. நான் ஏதாவது சொல்ல போய் உங்க நிம்மதி கெட்டக்கூடாது. அதுக்காக தாங்க சொல்றேன். நான் அப்புறம் வரேன். பாரோ, நீ சொல்லாம போனதான் என்னோட நிம்மதி கெடும். அது என்னவா இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சதான் என் தலையை வெடிச்சிடும். அதுக்கு நீ என்னன்னு சொல்லிட்டே போயிடலாம். இனி காலையில வினோத் மீனாவை திட்டாங்க. நீங்க இங்க வந்த பிறகுதான் எங்க குடும்ப நிம்மதியா போச்சுன்னு அவகிட்ட சொல்லிட்டான். பாவங்க மீனா, அவ அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா எனக்கு தான் மனசு கேட்கல. கோவத்துல வினோத்தை கை நீட்டி அடிச்சிட்டேன். பாரோ, என்ன பாரு இது? உன் கோவத்தை குழந்தைகிட்டயா காட்டுறது? அவ இவ்வளவு தூரம் அனுசரிச்சு போறதே பெரிய விஷயம். சரி, இப்போ வினோத் எங்க இருக்கான்? போனா அம்மாவோட தான் இருக்கா. பேரனையும் பாட்டினையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டேன். 2 பேரும் ரொம்ப பெட்டாயிட்டாங்க. பாரோ, மீனாவால இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். மீனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர வரைக்கும் அது என்னோட பிரச்சனையா தான் இருந்தது. இப்போ கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் வினோத் வரைக்கும் வந்தாச்சு. இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் தெரியாது. அதுக்கு தான் வேணான்னு அன்னைக்கே நான் தடுத்தேன். ஆனா நீ கேட்கல. இப்போ எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கிறோம். பாரோ, நம்ம 2 பேரோட எண்ணமும் மீனாவுக்கு நல்லது செய்யணுங்கிறதா.
ஆனா அதை செய்யற வழிமுறைகள்ல தான் சில முரண்பாடு இருக்கு. அது நம்ம சரி பண்ணிட்டோம்னா நம்ம 2 பேரோட ரூட் கிளியர் ஆயிடும். தெரிஞ்சோ தெரியாமலோ இது எனக்கு நானே போட்டுக்கிட்ட வட்டோங்க. இதுல இருந்து நீங்க என்ன வெளியில அழிச்சிட்டு வரும்போதுதான் உலகங்கிற ஒரு பெரிய வட்டம் இருக்கிறதே எனக்கு தெரியுது. அந்த பெரிய வட்டத்துல இருந்து இந்த சின்ன வட்டத்தை பார்க்கும்போது நான் தப்பு செஞ்சிருக்கணும்னு தோணுது. ஆனா அதுக்காக இப்ப நம்ம வீட்ல இருந்து நம்ம பாதியிலேயே மீனா வெளியில அமிச்சிட முடியுமா என்ன? எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே. சீக்கிரத்திலேயே மீனா கண்டிப்பா குணமாயிடுவா. அது வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா கஷ்டங்களை சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். கண்ணாயிரம் கண்ணாயிரம் மீனா, என்னம்மா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் பாட்டி, பார்வதி அக்காவை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி எனக்கு தோணுது. ஆமாம்மா, காலையில நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது எனக்கு அதாம்மா தோணிக்கிட்டு இருக்கு. அதுவும் ஒரு குழந்தை மனசு நம்மள பாரமா நினைக்குதுன்னா அதுக்கப்புறமா இங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புமா. இப்ப என்ன பண்றது பாட்டி? ஏமினா, நாம திரும்பவும் பூஞ்சலைக்கு போயிடலாமா? உன் சிவா மாமா வேணா ஃபேக்டரி வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரட்டும். நீ என்ன சொல்ற? அந்த ஊர்க்காரங்க என்னை எப்படியெல்லாம் கேவலமா பேசுனாங்கன்னு உனக்கே தெரியும்ல பாட்டி. கல்யாணம் ஆன உடனே புருஷனோட ஒரு நாள் கூட ஒன்னா சேர்ந்து வாழாதவன்னு என்னை எவ்வளவு அசிங்கமா பேசினாங்க பாட்டி. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி பாட்டி அந்த ஊருக்குள்ள வர முடியும்? அது யாரோ ஒரு வெளியூர்காரமா பேசுனதுமா. அதையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்க கூடாது. நம்ம ஊர்ல உள்ளவங்க உன்னை பத்தி ஏதாவது குறையா பேசினாங்களா? இல்லல்ல. இந்த பாரு, நீ அந்த பூஞ்சோலைக்கு ராணிடி. ஆமா, நீ அங்க இல்லாதது அந்த பூஞ்சோலைக்கு பெரிய இழப்பு. அது தெரியுமா உனக்கு? இல்ல பாட்டி, எனக்கு என்னமோ மாமா இல்லாம நான் தனியா வர்றது சரியா படல. நீ புருஷன் கூட வாழாதவன்னு அவங்க சொன்ன அது உண்மையாயிடுமா? நீ உன் சிவா மாமா கூட தானே வாழ்ந்துகிட்டு இருக்க. அவங்க பேசுறதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதம்மா. நீ இப்பவே நம்ம துணிமணியெல்லாம் எடுத்து வச்சிரு. பார்வதி வந்ததும் நாம சொல்லிட்டு சந்தோஷமா கிளம்பலாம். சரிதானே? அம்மாடி, அவங்கவுங்க சுமைய அவங்கவுங்க தாம்மா சுமக்கணும். அதை அடுத்தவங்க தோள் மேல இறக்கி வைக்க கூடாது. பார்வதி எவ்வளவு காலத்துக்கு தான் நம்ம சுமைய தாங்குவா சொல்லு? பாட்டியும் பேத்தியும் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, நீங்க 3 பேரும் இந்த வீட்டில் இருக்கிறது எங்களுக்கு ஒன்றும் பாரம் இல்லை. புருஷனை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு தனிமையில் இருக்கிற என் பொண்ணுக்கு ஆதரவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. என் பேரன் ஏதோ பேசிட்டான், அதை மனசில் வச்சுக்காதீங்க. மீனா, தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க. சரிப்பா. உட்காருங்க. மீனா கொஞ்சம் சஞ்சலத்துல இருந்தா. இதுதான் சமயம்னு அவ மனச மாத்தி பூஞ்சோலைக்கே அழைச்சிட்டு போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க வந்து தடுத்துட்டீங்களே. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. நம்ம எல்லாரும் பாடுபடுறது எதுக்காக? மீனா குணமடையணுங்கிறதுக்காக தானே. அதனால் உங்கள் கவனம் எல்லாம் அதிலே இருக்கட்டும். வேற எதை பற்றியும் யோசிக்காதீங்க. இந்த வீடு பெருசாக இருக்கு, இதில் 4 பேர் இருக்கோம். அதில் என்ன சந்தோஷம் இருக்கு? வீடுன்னா மனுஷங்க நிறைஞ்சிருக்கணும். அப்போ தான் சந்தோஷம், அப்போ தான் நிம்மதி. அந்த நிம்மதி உங்களால் தான் கிடச்சிது. என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த நிம்மதியை கெடுத்துடாதீங்க.
பட்டணத்துல உங்களை மாதிரி உள்ளவங்க உறவு கிடைக்கிறதுக்கு நாங்க தான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். இதுல என்னங்க இருக்கு? வீடு பெருசா இருந்தா மட்டும் பத்தாது, மனசு விசாலமா இருக்கணும். மீனா மனசை எப்படியாவது மாத்தி ஊருக்கு கூட்டிட்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்க. சிவா வராம மீனா ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டா. அப்பா காஃபி. தேங்க்யூ. சுகர் கரெக்டா இருக்காப்பா? நீ பேசும்போதெல்லாம் என் பொண்ணு பார்வதி பேசுற மாதிரி இருக்குமா? உன்னை எப்படி வேற்று மனுஷன் நினைக்க முடியும்? இனிமே உங்களுக்கு இந்த வீட்டை விட்டு போற எண்ணமே வரக்கூடாது. சரி. சோமசுந்தரம். வாப்பா கதிர்வேலு. வணக்கம். வணக்கம் வணக்கம். வா வா உட்காரு. என்ன காத்து இந்த பக்கம் வீசுது? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு எப்படியாவது உன்னை சந்திச்சுட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம்பா. இவர் என் ஃப்ரெண்டு கதிர்வேலு. இவங்க மீனா என் பொண்ணோட ஃப்ரெண்டு. வணக்கம் சார். வணக்கம்மா. அவங்க மீனாவோட பாட்டி. வணக்கம்மா. இவங்க ஹஸ்பண்ட் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாரு. அது விஷயமா எங்க வீட்டில் தங்கியிருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே